சென்னை விமான நிலையத்தில் பிடிப்பட்ட 2 கோடி ரூபாய் போதைப் பொருள் விவகாரத்தில் புதுச்சேரி நபரின் விலாசம் உள்ளது குறித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள சிறிய கடைகளில் ஹார்ன்ஸ், கூல்லிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சம்பந்தப்பட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தார். இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், புதுச்சேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் நடைபெறும் போதைப்பொருள் விற்பனையை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கூறினார். சென்னை விமான நிலையத்தில் சிக்கிய போதைப் பொருளில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பது குறித்து அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக குற்றவாளிகளை அரசு உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் அதிமுக சார்பாக தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று அன்பழகன் எச்சரித்தார். சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் இந்த போதை வஸ்து பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்படுகின்றன. இது சம்பந்தமாக அதிமுக புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருளை தடுக்க வேண்டும், விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய நலனுக்காக அதிமுக ஒரு பந்து போராட்டத்தை நடத்தியது. அதன் பிறகும் இந்த ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்கப்படவில்லை.